நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய எல்லா விதமான ரோஸ் செடியும் ஒட்டு ரக செடியாக தான் இருக்கும். எதுக்காக அந்த மாதிரி வந்து வாங்குறாங்கன்னா மோஸ்ட்லி அதில் தான் சின்ன சைஸில் வந்து ஈல்டெல்லாம் வந்து வைக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்துட்டு வரும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியிலுமே வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ஒட்டு ரகத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்டெம் மாதிரி வந்து வளர்ந்துட்டு வரும். அந்த மாதிரி வளர்ந்துட்டு வந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. ஏன்னா செடிக்கு கிடைக்கக்கூடிய சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டெம்மே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும். இது வளர்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. அதாவது ஒட்டு ரகத்துக்கும் ஒட்டு போட்டிருக்கா இல்லைங்களா பட்டு, அதுக்கு கீழே ஏதாவது வளர்ந்துட்டு வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கக்கூடிய அந்த வந்து ஸ்டெம்மை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து நல்லா ஃப்ளவர் எடுக்கும். செடிக்கு வந்து கிடைக்கக்கூடிய முழுமையான சத்துக்களை இதை வந்து தடுக்கிறதுனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளவர் வைக்காது. ஸோ இந்த ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க.